வைகோ மற்றும் திருமாவளவன் ஆகியோரை ஏற்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் மனமில்லை. காங்கிரஸ் சார்பில் பேசிய மாணிக்கம் தாகூர், கூட்டணியில் தாவேகாவுக்கு அடுத்த பெரிய சக்தி காங்கிரஸ் தான். நாங்கள் தேசிய கட்சி. மத்தியில் உள்ள பாஜக அரசியலை நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் ஒருங்கிணைப்பாளர் பதவி காங்கிரசுக்கு ஒதுக்குவதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால் காங்கிரசுக்கு தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி தரப்பட வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அப்போது காங்கிரசுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் உங்கள் கட்சியில் யாருக்கு அந்த வாய்ப்பை தருவீர்கள் என சிலர் கேட்க, முதலில் காங்கிரசுக்கு தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி என ஒருமித்த கருத்துடன் முடிவு செய்யுங்கள். காங்கிரஸில் நிறைய தலைவர்கள் இருப்பதால் அது குறித்து ராகுல் காந்தியிடம் கலந்து பேசி பெயரை சொல்கிறோம் என மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருங்கிணைப்பாளர் தேர்வு பற்றி தாவேகா கூட்டணி கட்சி தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் முளைத்துள்ளன. இதனை முதல்வர் ஸ்டாலின் எப்படி சரி செய்ய போகிறார் என்பதுதான் $1,000,000 கேள்வியாக இருக்கிறது என்கிறார்கள் தாவேகா தலைவர்கள் தரப்பில். இதனால் தாவேகா கூட்டணியின் அடுத்த கட்ட ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று பார்க்கப்படுகிறது.